கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அரசு கலைக்கல்லூரி அமைக்க வலியுறுத்தி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர். வரும் 24ஆம் தேதி நடைபெறவுள்ள உயர்கல்வி மானிய கோரிக்கையில் உளுந்தூர்பேட்டை பகுதிக்கு புதிதாக அரசு கல்லூரி அமைக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொது கழிப்பிடம் பராமரிப்பின்றி உள்ளதாக பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். முறையான பராமரிப்பு இல்லாத காரணத்தால் இக்கட்டடம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளதாக கூறப்படுகிறது. விடிய ஆட்சியில் மக்களின் வரியில் கட்டப்படும் அரசு கட்டடங்கள் பராமரிப்பின்றி பாழடைந்துள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் சாக்கடை கால்வாய் கட்டுவதற்காக தோண்டப்பட்ட குழியால் வீடுகள் இடிந்து விழுந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பழனி அடிவாரம் பகுதியில் உள்ள கிழக்கு பாட்டாளி தெருவில் சாக்கடை அமைக்கும் பணிக்காக நகராட்சி சார்பில் 10 அடி ஆழத்திற்கு குழி தோண்டப்பட்டுள்ளது. வீடுகளின் அஸ்திவாரத்திற்கும் கீழாக குழி தோண்டப்பட்டு பணிகள் நடைபெறாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ள நிலையில் அருகில் உள்ள சில வீடுகளின் சுவர்கள் இடிந்து விழுந்தன. நகராட்சி ஒப்பந்ததாரரின் அலட்சியத்தாலேயே வீடுகள் இடிந்து விழுந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் ஒப்பந்ததாரரை வீட்டை சரி செய்து கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கொடும்பாளூர் பகுதியில் நடைபெற்று வரும் அகழாய்வில் தங்கத்தில் செய்யப்பட்ட குண்டுமணி கண்டெடுக்கப்பட்டு உள்ளது. கொடும்பாளூர் பகுதியில் மத்திய தொல்லியல் துறையினர் திருச்சி மாவட்ட பிரிவு சார்பில் அகழாய்வு பணிகள் கடந்த ஜனவரி 12ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இந்த கொடும்பாளூரில் நடைபெற்ற அகழாய்வில் புதைந்த வீடுகள், நெசவு தொழிலுக்கு பயன்படுத்தப்பட்ட தக்களி, வடக்கல் உள்ளிட்ட பொருட்கள் சிக்கியது. இந்நிலையில் தற்போது பண்டைய கால தங்கத்தால் செய்யப்பட்ட குண்டுமணி, மூடப்பட்ட மண்பானை மற்றும் வட்டக்கல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே உள்ள ஸ்ரீராமசமுத்திரம் கிராமத்தில் குடிநீர் தூய்மையற்ற நிலையில் வழங்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆழ்துளை கிணறு தூர்வாரப்படாமல் இருப்பதாலும், குடிநீர் பில்டர் பழுதடைந்ததாலும் குடிநீர் கலங்கிய நிலையில் வருவதாக கூறப்படுகிறது. ஸ்டாலின் ஆட்சியில் ஊராட்சி நிர்வாகம் முறையாக நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் விலை கொடுத்து குடிநீரை வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வர்ற தண்ணிலாம் சரியில்லை. இங்கே பாருங்க, பக்கத்தில் இருக்கிற தண்ணி இது மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் இந்த தண்ணியை எப்படி குடிப்போம்? இதனால் வியாதின்னு வந்துச்சுன்னா அது யார் அனுபவிக்கிறது? எங்களுக்கு நல்ல தண்ணி கொடுக்க சொல்லி நாங்கள் மனு கொடுக்குறோம். மனு கொடுத்து அதை ஏற்றுக்கிட்டு நல்ல முறையில் செஞ்சு கொடுங்க. ரெண்டாவது, தண்ணி சப்ளையே கிடையாது. பக்கத்தில் ஒரு குடம் 5 ரூபா 50 ரூபா காசு கொடுத்து போர் தண்ணியை காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறோம். நாங்கள் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 3 நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக ஏராளமானோர் குவிந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கொடைக்கானலில் முக்கிய நகர பகுதிகளில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கும் மேலாக வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றதால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதியடைந்தனர். வெள்ளிநீர் வீழ்ச்சி, பாம்பார்புரம், மூஞ்சிக்கல், ஏரிச்சாலை, அப்சர்வேட்டரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.